தகட்டூர் கிராமத்துல இருக்கிற மாப்பிள்ளவரம் கோயில் திருவிழா வர்ற செவ்வாய்க்கிழமை நடக்குது. இந்த கோவில் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாப்பிள்ளவரம் கோயில் திருவிழா எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா பங்குனி மாசம் 4வது செவ்வாய் இந்த கோவில்ல வருஷம் திருவிழா நடக்குது. இந்த கோவில்ல என்னென்ன தெய்வம்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்காரு, மாப்பிள்ளை வீரன், திருமேனி அம்மன், பாதாள வீரன்னு இந்த தெய்வங்கள்லாம் இந்த கோவில்ல இருக்காங்க. மாப்பிள்ளை வீரன் கோவில் திருவிழா மொத்தம் 15 நாள் இந்த கோவில் திருவிழா நடக்குது. இந்த கோவில்ல பங்குனி 2வது செவ்வாய் இந்த கோயில்ல இருந்து ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள பைரவர் கோவில்ல இருந்து திருமேனி அம்மன் சிலையை இந்த கோவிலுக்கு கொண்டு வர்றாங்க. அதுல இருந்து தொடர்ந்து மண்டாகுடி நடக்க ஆரம்பிக்குது 15 நாள். இந்த அம்மன் 15வது நாள் கோயில்ல திருவிழா நடக்கும். மாப்பிள்ளவரம் கோயில்ல பாத்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் கொடுக்கிற திருநீர் மாதிரி இல்லாம இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நெல்லுல உள்ள கருக்காய சாம்பலாக்கி அந்த சாம்பலை தான் இந்த கோவில்ல திருநீரா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருவிழாக்கும் முதல் நாள் மாப்பிள்ளவரம் கோவில்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பெரிய குளங்கிற இடத்துல இருந்து மாப்பிள்ளவரம் கோவிலுக்கு காவடி எடுத்துட்டு போற நிகழ்ச்சி ரொம்ப ஃபேமஸா இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. திருவிழா அன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து கோவில்ல அர்ச்சனை நடக்குது. மதியம் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளவர் சாமி பக்தர்களுக்கு எல்லாம் அருள்வாக்கு சொல்ற நிகழ்ச்சி நடக்குது. இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பக்தர்கள்லாம் அவங்களோட பிரச்சனை சரியாகணும்னு சிலை வாங்கி விடுற வழக்கமும் இங்க ரொம்ப ஃபேமஸா இங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க சிலை எல்லாமே விற்கிறாங்க கோயில்ல. ஒருத்தவங்களும் அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவங்க சிலை வாங்கி விடுற வழக்கமும் இருக்கு. ஈவினிங் 3 மணிக்கு மாப்பிள்ளவரம் கோயில்ல இருந்து 4.5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பைரவர் கோயில்ல இருந்து பைரவர் சாமி மாப்பிள்ளவரம் கோயிலுக்கு வர்றாரு. மாப்பிள்ளவர் சாமியும் பைரவரும் சேர்ந்து கோவிலை சுத்தி வாழைப்பழம் வீசுற நிகழ்ச்சி ரொம்ப ஃபேமஸா நடக்குது. மறுநாள் காலையில திருமேனி அம்மன் தேர்ல இந்த கோவிலை சுத்தி வர்ற நிகழ்ச்சி நடக்குது. திருவிழாவுக்கும் மறுவாரம் மாப்பிள்ளவரம் கோயில்ல பாத்தீங்கன்னா உதிர்வாங்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப ஃபேமஸா கொண்டாடுறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து கோவில்ல பொங்கல் வச்சு சாமிக்கு பல்லையம் போட்டு சாமி வழிபாடு செய்யறாங்க. மாப்பிள்ளவரம் கோயில் திருவிழா நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை மாப்பிள்ளவரம் கோயில் திருவிழா நடக்குது. கோயிலோட லொகேஷன் நான் வீடியோவில் மென்ஷன் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.